இப்போ growthனா என்னன்னு பார்ப்போம். growth வந்து யூனிசெல்லுலார்லையும் நடக்கும், மல்டி செல்லுலார்லையும் நடக்கும். யூனிசெல்லுலார்ல எப்படி growth நடக்குதுன்றத நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துக்கலாம். அது வந்து விட்ரோ கல்ச்சர்னு சொல்றாங்க. இப்போ ஒரு யூனிசெல்லுலார் இருக்குன்னா, அதை நம்ம மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது அது ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஜாஸ்தி ஆகும். அதை தான் நம்ம growthன்னு சொல்றோம். இது வந்து யூனிசெல்லுலார்ல நடக்கிற growth. மல்டி செல்லுலார் எதுன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே மல்டி செல்லுலார்ஸ் தான். அதுலயும் growth நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, பிளான்ட்ஸ்ல வந்து கண்டினியூஸா growth நடந்துகிட்டே இருக்கும். அனிமல்ஸ்ல வந்து ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் growth நடந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அனிமல்ஸ்லன்னா, இப்போ வந்து ஒரு சில செல்ஸ் வந்து லாஸ் ஆயிடும் இல்லையா? அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு மட்டும்தான் புது புது செல்ஸ் கிரியேட் ஆகுமே கண்டி, உருவாகுமே கண்டி. மற்றபடிக்கு அனிமல்ஸ் வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் வளர்றது கிடையாது. இதுதான் வந்து மல்டி செல்லுலார்ல நடக்கிற growth. ஸோ இவ்வளவுதான் growth பத்தி. growthோட ட்வின் கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அப்புறம் வந்து ஆர்கானிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் growth. அப்புறம் வந்து லிவிங்ல எப்படி நடக்கும், நான் லிவிங்ல growth எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன். யூனிசெல்லுலார்ல எப்படி growthனா எப்படி இருக்கும், மல்டி செல்லுலார்ல எப்படி growthனா நடக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் ரெண்டுத்துலேயுமே வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும். யூனிசெல்லுலார்ல எப்படி நடக்கும்னா, பட்டிங்கு, சினானம்ஸ் அந்த மாதிரி 2 முறையில நடக்கும். பட்டிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைட்ரா, ஈஸ்ட் இதெல்லாம் வந்து யூனிசெல்லுலார்ல நடக்கிற ப்ரொடக்ஷன்ஸ் மெத்தட். சினானம்ஸ்னா என்னன்னா பாக்டீரியாஸ், அமீபா, ஆல்கே இதெல்லாம் வந்து யூனிசெல்லுலார்ல சினானம்ஸ் முறையில நடக்கும். சினானம்ஸ்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, ஜாஸ்தி ஆகிறது. இப்ப நம்ம ஒரு நைட்டுக்குள்ளேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப பால் வந்து தயிரா மாறுது. நம்ம பேட்டர் ரெடி பண்றோம் இல்லைங்களா, இட்லி தோசை மாவெல்லாம் மாறும் இல்லைங்களா, அரைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், மறுநாள் காலையில நம்ம இட்லி ஊற்றும் போது ஒரு மாதிரி பொங்கி வந்துடும். இதெல்லாம் வந்து பாக்டீரியாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சினானம்ஸ் முறையில வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு சொல்றோம். மல்டி செல்லுலார்ல வந்து 2 முறையில ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும். ஒன்று ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதாவது அப்பா அம்மா மாதிரியே வந்து பாப்பாங்க பிறக்கிறது, இல்ல முட்டை போட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பிறக்கிறது, அப்புறம் இந்த இதுவெல்லாம் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. அது உங்க இதுல வந்து நிறைய கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்கு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ப்ரோஜென்சி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்பா அம்மா மாதிரியோ இல்லை கொஞ்சம் சிமிலராகவோ இல்லை வேற மாடல் முட்டை போட்டோ அந்த மாதிரி பிறக்கிறத வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்றோம். இது நம்ம ஹையர் கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிராக்னன்ட் மெத்தடு, பட்டிங், ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கை. அந்த ஃபங்கை வந்து வந்து நிறைய ஸ்போர்ஸ் உருவாக்கும். இந்த ஸ்போர்ஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு என்ன வந்து கரெக்டான சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது அது திருப்பி ஒரு நியூ ஆர்கானிசமா மாறும். அதுதான் வந்து ஸ்போர்ஸ் மெத்தடுன்றது. ஃபங்கைஸ் தான் அதோட எக்ஸாம்பிள். அப்புறம் பிராக்மெண்டேஷன்ஸ்னா என்னன்னா, ஒரு ஃபுல் பாடியோட லாஸ்ட் செக்மெண்ட் வந்து நியூ ஆர்கானிசம் தான். இந்த கடைசி செக்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ஆர்கானிசம்ஸா உருவாகும். அதுதான் வந்து பிராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னா, இதுவும் ஃபங்கை பண்ணும், பிளானேரியா, அப்புறம் வந்து ஃபிலமெண்டேஷன்ஸ். இது 3 வந்து பிராக்மெண்டேஷனோட எக்ஸாம்பிள்ஸ். பட்டிங் யாருன்னா ஈஸ்ட், ஹைட்ரா. இது வந்து என்னன்னா ஒரு சின்ன மொட்டு மாறி வந்துட்டு அந்த மொட்டை அப்படியே அழகா இன்னொரு ஆர்கானிசமா மாறி, இன்னொரு உயிரியா மாறி அது திருப்பி புதுசா மாறி. ஸோ இதுதான் வந்து பட்டிங் மெத்தடு. இப்போ வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு நான் சொன்னேன். இதுவும் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் நம்ம எடுத்துக்கிறதுக்கான ஒரு ரீசன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்லயே நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து லிவிங்கா நான் லிவிங்கா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதனால இதெல்லாமும் ஒரு சின்ன சின்ன கேரக்டரைசேஷன்ல ரீப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு, growth இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த லெசன்ல சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ மெட்டபாலிசம்னா என்னன்னு பார்க்கலாம். மெட்டபாலிசம்னா என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது தான். செல்லுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து மெட்டபாலிசம் சொல்றோம். இதுவும் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமோட ஒரு கேரக்டர்னு ஏன் சொல்றோம்னா, எல்லாமே யூனிசெல்லுலார்லேருந்து மல்டி செல்லுலார் வரைக்கும் எல்லா ஆர்கானிசம்லும் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது.
ஸோ அதனால இதுவும் ஒரு கேரக்டரிஸ்டிக்கா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்டான ஒரு கேரக்டர் என்னன்னா, கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. யூனிசெல்லுலார்லேருந்து பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாருக்குமே, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு வாட்டரு இருந்தா வந்து நல்லா செழிப்பா இருக்கும். அப்படி இல்லன்னா, சம்மர் சீசன்ல வந்து வாடி போயிடும். அப்புறம் வந்து பொல்யூட்டன்ட்டா இருந்தா ஒரு மாரி வாடின மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சரவுண்டிங்க வச்சு அது ரியாக்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். பிளான்ட்ஸ். அதே மாரி அனிமல்ஸ்க்கும் எல்லாமே தெரியும். ஹீட்லேருந்து, சில்னஸ்லேருந்து எல்லாமே தெரியும். அப்போ நம்ம வந்து சரவுண்டிங்க வச்சு ரியாக்ஷன் பண்ணுதுன்னா, அதெல்லாம் வந்து நம்ப லிவிங் ஆர்கானிசம் லிவிங் இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டரா எடுத்துக்கும். இதெல்லாம் வந்து லிவிங் ஆர்கானிசம்க்கு இந்த ரியாக்ஷன்ஸ் பண்றது, மெட்டபாலிசம் இது எல்லாத்தையும் ஒரு கேரக்டரிஸ்டிக்கா நம்ம அதனால தான் சொல்றோம். சரிங்களா? இது வந்து 1.1 முடிஞ்சிடுச்சு. நாளைலருந்து 1.2 பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.